இருக்காங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, கனவு காணணும். எப்படி கனவு காணணும் அப்படின்னு ஒரு முறை இருக்குதுங்க. நாம் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது வரக்கூடிய கனவு நம்ம வாழ்க்கையில் ஆசைப்படுறத எடுத்து கொடுக்காதுங்க. நாம் சுய நினைவாக இருக்கிற பாருங்க, நினைவுகள் மூலமாக. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சுய நினைவோடு இருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் கனவு காண்றீங்க பார்த்தீங்களா, ஆசைப்படுறீங்க இல்லையா, நினைக்கிறீங்க இல்லைங்க, அப்போ வரக்கூடிய கனவு அதான் அப்துல் கலாம் சார் சொல்லியிருப்பாரு. நீங்கள் கனவு காணுங்கள். எப்படின்னா, நீங்கள் என்னவாக வர வேண்டும் என்பதை கனவு காணுங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்போ அந்த கனவு எப்படி சார் நம்மளுக்கு நனவாகும் அப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய பேருக்கு உண்டான கேள்விகள் இருக்கும். ஆமாங்க, நம்மளுடைய வெற்றிக்கு மிக முக்கியமானது என்னன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, பெரியவங்க ஊரில் இருக்கிறவங்க பெரியவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன கனவு காணுக்கிறியா அப்படின்னு. அது என்ன எதுக்காக சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு தெரியாத சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே ஒரு நபர், ஒரு ஆள் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு துடிப்போட வேகத்தோடு இருப்பவர் எப்பொழுது பார்த்தாலும் நாம் இப்படி வரணும் அப்படி வரணும் அப்படின்ற ஒரு கனவாகவே இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரியே இருப்பாங்க. அவர்களால் மட்டும்தான் இந்த உலகத்தில் சாதிக்க முடியும், மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும்னு சொல்கிறாங்க. வெற்றி பெற்றவர்கள், அதுவும் சிறந்து வெற்றி பெற்றவர்கள், சிறப்பான வெற்றின்னு சொல்கிறாங்க இல்லையா. நாம் சின்ன சின்ன வேலை கிடைக்கிறது, கார் வாங்குறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெற்றி. மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகம் பெல்லு ஃபோன் கண்டுபிடிச்சாரு, தாமஸ் ஆல்வா எடிசன் கரண்ட் கண்டுபிடிச்சார். அவருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் பொழுது, சுயநினைவாக இருக்கும்போதே அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாகவே இருப்பாங்க. அவங்க எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை மாதிரி சாதாரண நினைவுகளாக இருக்காதுங்க. அவர்களுக்கு அந்த கனவுகள் மேலேயே தான் இருக்கும் அவங்க.